மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நடந்தால் நல்லா இருக்குமே. ஆதி அப்போஸ்தலர் எப்படி இருந்தாங்க, அப்போஸ்தலர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த 12 அப்போஸ்தலர்கள் எப்படிலாம் ஊழியம் செஞ்சாங்க, அந்த காலகட்டத்துக்குள்ளே நம்ம பிறந்திருந்தால் நல்லாயிருக்கும், மறுபடியும் அவங்க காலம் வராதா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி கேள்வி உங்களுக்கு இருக்கா? பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பாஸ்டர் ராஜன். வெல்கம் டு குட் லைஃப் மிஷன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறதான வாழ்வு தரும் வார்த்தைக்கு உங்களை யாவரும் நாங்கள் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். த ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தல் பாருங்கள். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தல், அப்போஸ்தலுடைய நடபடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்போஸ்தல் நடவடிக்கையில் பிரத்யேகமான காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொன்னால், ஆமேன் அந்த வார்த்தையோடு கூட எண்டாகாத ஒரு புக்காக இருக்குது பாருங்கள். அப்போஸ்தல் நடவடிக்கையில் இன்னும் ஆமேன் போட்டு முடிக்கப்படவில்லை. அப்போஸ்தல நடவடிக்கையில் இன்னும் ஆமேன் வரல கடைசியாக. ஆமேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இன்னும் அந்த அப்போஸ்தல நடவடிக்கையில், அதாவது ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தல் இன்னும் முடியலைன்னு அர்த்தம். ஏன்னு சொன்னால், நானும் நீங்களும் அந்த ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலில் நாம் இன்வால்வ் ஆக வேண்டும். நம்முடைய என்ட்ரி அதுக்கு வர வேண்டும். நம்முடைய காலத்தில் இன்னும் அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் எப்படி மரித்தோர் எழுந்தாங்களோ, எல்லா வியாதியஸ்தர்கள் எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை ஹீல் ஆக்குனாரோ, எப்படி ஒரு பிஸ்னஸில் கர்த்தர் ஒரு ப்ராஸ்பரிட்டி கட்டளையிட்டாரோ, இன்றைக்கும் நம்முடைய காலத்தில் நம்முடைய மினிஸ்ட்ரியில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு செழிப்பை, ஒரு ப்ராஸ்பரிட்டி கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருங்க. நீங்கள் அந்த காலத்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இந்த காலத்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த காலத்திலையும் கர்த்தர், உங்கள் காலத்திலும் கர்த்தர் உங்களுக்கு நல்லவரும் வல்லவருமா இருக்கிறார். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தல் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக, எங்கள் குடும்பத்திலே நீர் செய்கிற காரியங்கள் பெரிதாக இருக்கும் ஆண்டவர். அதற்காக ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you and God be with you all. Get to connected with us and God bless you.